ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு என் சுவை தனி சுவை. இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பனானா பேன்கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு மைதா அரை கப், பேக்கிங் பவுடர் 1.25 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் இந்த மாதிரி ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழத்தை மேஷ் பண்ணிவிட்டு அதோட ஒரு முட்டை போட்டு முட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கூடவே பால் அரை கப்பு, உருக்குன பட்டர் 1.5 டேபிள் ஸ்பூன், அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா போட்டு கலந்துக்கலாம். இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். எக்கு ஹாஃப் எக்கு போட்டால் பேட்டர் இன்னுமே கொஞ்சம் திக்காக கிடைக்கும். நான் எப்போதும் ஃபுல் எக் போட்டுருவேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் லைட்டாக மெல்ட் ஆகிற ஸ்டேஜில் இந்த பேன்கேக் மிக்ஸை இதில் போட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வரும். இந்த ஸ்டேஜில் திருப்பிடலாம். இந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வேக விட்டால் போதும். மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இதை மீடியம் ஹீட்டில் தான் செய்யணும். ரொம்ப அதிகமாக ஃப்ளேம் வச்சா கருகிரும். நான் போட்டிருக்க அளவுக்கு 5 பேன்கேக் வரைக்கும் வரும். செம்ம டேஸ்டான பனானா பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.